உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் முடிவெடுத்தீங்க. இப்பவும் அப்படிதான் முடிவெடுக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ஒரு போட்டோ அனுப்பிட்டானா உடனே நம்புறீங்க. சாப்பாட்டுல மருந்து போட்டேன்னு சொன்னா அதையும் நம்புறீங்க. ஏன் ஒரே ஒரு தடவை இதை நீ செஞ்சியான்னு கேட்டா என்னங்க ஆயிடும்? உங்க தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருமா? கொலை செஞ்சவனுக்கு கூட அவன் தரப்பு நியாயத்தை பத்தி சொல்ல சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வந்து என்னை பத்தி யாராவது சொன்னா நீங்களும் விசாரிக்க மாட்டீங்க, என்னையும் கேட்க மாட்டீங்க. உடனே தீர்ப்பு தான், தண்டனை தான். எந்த ஒரு நியாயங்க இது? சொல்லுங்க. மனுஷன் வாய திறக்கறானா பாரு. மச்சான் வாய திறந்து ஏதாவது பேசுங்க மச்சான். தங்கச்சி கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாரையும் விடுங்க. ஆனா வள்ளி ஏன் பொண்ணுங்க. நான் 10 மாசம் சுமந்து பெத்த எடுத்தவ. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல நான் எப்படிங்க மருந்து கலப்பேன்? எதுக்காக நான் பண்ணணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இல்லாத நேரமா பார்த்து என் தம்பி கிட்ட சென்டிமெண்டா பேசி அவன் மனச மாத்த பாக்குறியா? வந்துட்டா குட்டைய குழப்பறது. இனிமே மச்சான யோசிக்கவே விட மாட்டா. நான் ஒன்னும் சில பேர் மாதிரி நேரம் காலம் பார்த்து ஆள் பார்த்து பேசுற ஆள் இல்ல. குதர்க்கம் பண்றவங்க, குடும்பத்தை கெடுக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் ஆள் பார்த்து பேசுவாங்க. எனக்கு அந்த எண்ணமும் இல்ல, தேவையும் இல்ல. பாத்தியா தம்பி, என்ன பார்த்து குதர்க்கம் பண்றவ குடும்பத்தை கெடுக்கிறவன்னு சொல்றா. அதுவும் ஒன்ன வச்சுக்கிட்டே ஓ முன்னாடியே. என்பா ரத்னா, நான் குடும்பத்தை கெடுக்கிறவளா? அப்பா செத்ததுக்கு அப்புறம் உன்னை வளர்த்த ஆளாக்குன. வள்ளியை விட்டுட்டு இவ ஓடி போனதுல இருந்து அவளையும் வளர்த்த ஆளாக்குன. உன் கூடவே பக்க பலமா இருந்த. இப்படி உனக்காகவும் உன் பொண்ணுக்காகவும் பாதி வாழ்க்கையை வாழ்ந்த என்ன பார்த்து குடும்பத்தை கெடுக்கிறவன்னு எந்த ஓடுகாலி சொல்றா? அத நீ பாத்துக்கிட்டு நிக்கிற. போதும்பா, என்ன பத்தி யோசிக்காம, என் பையனோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இத்தனை வருஷமா உனக்காகவே வாழ்ந்த எனக்கு கடைசியா உன் பொண்டாட்டி வந்து குடும்பத்தை கெடுக்கிறவன்னு பட்டம் கொடுக்கறா. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் கிளம்புறேன். அக்கா, நீ என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட துரோகி எல்லாம் உன்னை பத்தி பேசிட்டா அதெல்லாம் உண்மை ஆயிடுமா? விடுங்கக்கா, இன்னும் ஒரு 9 நாள் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்க மேல பழி போட்டவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதுக்கு இல்லப்பா, 1000 தான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி. இன்னைக்கு நீங்க பிரிஞ்சிருந்தாலும் நாளைக்கு நீங்க ஒண்ணு சேரலாம்ல. அன்னைக்கு நான் இனிமே உன் வாயால ஒரு தடவை கூட இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிடாத. நான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப வெறுக்கிற வார்த்தை. நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருப்பேனே தவிர ஒரு நாள் இவளை நான் ஏன் கூட சேர்த்துக்க மாட்டேன். போதுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.